ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சாதுஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃபன் ஐட்டம், வெஜிடபிள் மசாலா தோசை. இது ரொம்ப ஈஸி அண்ட் தி சேம் டைம் ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயை எடுத்துகிட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு 1 டீஸ்பூன் அளவு ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உளுத்தம் பருப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இது மூணும் நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் தேவையான அளவு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 4 இல்லைனா 5 பச்சை மிளகா கீரி நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பச்சை மிளகா கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 1 கப்பு வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக மாறுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். தேவையான அளவு கொஞ்சம் உப்பு வேணால் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக உங்களுக்கு வதங்கும். நான் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். உங்கள் விருப்பம் எப்படியோ ஒரு 3 தக்காளி அப்படி இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் மீடியம் சைஸாக இருந்தால் நான் 2 சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்ல ஒரு சாஃப்டான ஒரு மசாலா மாதிரி ரெடி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கணும். பார்த்திங்கன்னா வெங்காயமும் தக்காளியோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போயிடணும். அந்த ஸ்டேஜில் பொட்டேட்டோ நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். கேரட்டும் பீன்ஸும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் பட்டாணி, காலிஃப்ளவர் இந்த மாதிரி கூட நீங்கள் இந்த வெஜிடபிள்ஸும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த வெங்காயம் தக்காளி மசாலாவோட இது நல்லா மிக்ஸ் ஆகணும். கொஞ்சம் கை விடாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு இந்த வெஜிடபிள்ஸ் நல்லா நம்ம பாயில் பண்ணிக்கணும். பாயில் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். ஓரளவுக்கு அது நல்லா வெஜிடபிள்ஸு சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் ஆட் பண்ணணும். ஒரு மூடி போட்டு நீங்கள் குக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ஒரு சிம்மில் இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்லா வெஜிடபிள்ஸ் குக் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கும் உங்களுக்கு, அது அப்படியே இருக்கட்டும். இப்போது ஒரு ஸ்மாஷர் எடுத்துக்கோங்க. இந்த பருப்பு நம்ம ஸ்மாஷ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்மாஷரில் நல்லா இது நல்லா ப்ரெஸ் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் அங்கங்கே வெஜிடபிள்ஸ் தெரியட்டும், கொஞ்சம் ஸ்மாஷ் ஆகட்டும். அப்போ தான் உங்களுக்கு அது மசாலா உள்ளே வைக்கும்போது நல்லாயிருக்கும். நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அப்படியே மசாலா நல்லா பைண்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு பூரி கிழங்குக்கு இருக்கிற அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நம்ம இது எதுக்கு நான் இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணுறேன்னா, நம்ம போடுற மசாலா பவுடர்ஸ் உங்களுக்கு ஈவனாக மிக்ஸ் ஆகும். அதனால் அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஆல்ரெடி கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதால உங்களுக்கு அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் உங்களுக்கு நீங்கள் மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ணி இது மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி எல்லாமே இழுத்துரும். தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா தனியாத்தூளும் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஆட் பண்ணது எல்லாமே மீடியமான காரம். இதில் ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியண்ட் என்னன்னா இட்லி மிளகா பொடி. இது கம்பல்சரி இந்த வெஜிடபிள் மசாலா தோசைக்கு நம்ம ஆட் பண்ணணும். இந்த மசாலாவில் இதுதான் நம்மளுக்கு டேஸ்ட் தூக்கி கொடுக்கும். அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இட்லி மிளகா பொடி இதில் தூவிக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் நம்மளோட மசாலா கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள், குயிக்காக ரெடி பண்ணிடலாம். அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா ஃபைனாக சாப் பண்ண மல்லி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கொத்தமல்லி இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த மசாலாவுக்கு. எப்போவுமே ஃபைனலாக சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி, அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்துட்டு நல்லாயிருக்கும். இப்போ கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல மசாலா வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த மசாலா வந்துட்டு நம்ம தோசைக்குள்ளே எப்படி ஸ்டஃப் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். இப்போது தோசை நம்ம நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி ஒரு கல் சூடு பண்ணிக்கோங்க. தோசை கல் எடுத்து சூடு பண்ணிக்கோங்க. தேவையான அளவு மாவு போட்டு, உங்களுக்கு திக்காக வேணும்னா திக்காகவும் நீங்கள் தோசை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம், இல்லை ரொம்ப தின்னாக வேணும்னாலும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். மசாலா தோசைக்கு எப்போவுமே கொஞ்சம் தின்னாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ தோசை ஊற்றிட்டு இப்போ நல்லா எண்ணெய் விட்டுக்கோங்க. விருப்பப்படுறவங்க கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். நெய் விட்டு கூட இந்த மசாலா தோசை ரெடி பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். தோசை வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த தோசை வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சென்டரில் நம்மளுக்கு தேவையான மசாலாவை இப்போ எடுத்து வைக்க போகிறோம். பார்த்திங்கன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது மசாலா பார்க்குறதுக்கே. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மசாலா நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அது மேலே ஆனியன்ஸ் வந்துட்டு நான் கொஞ்சம் ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா செய்யலாம், இல்லைன்னா இல்லை. இது மேலே நீங்கள் வந்துட்டு மறுபடியும் கொஞ்சம் கொத்தமல்லியோ இட்லி பொடியோ கூட தூவிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட வெஜிடபிள் மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போது இது வந்து சாம்பார் இல்லைன்னா சட்னியோட நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ அண்ட் பை பாய்.